நடப்பு ஐபிஎல் தொடரில் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு புதனன்று ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததாகவும் 33 பேர் காயமடைந்ததாகவும் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். பலியானவர்கள் பற்றிய போதுமான தகவல் தற்போது வரை தெரியவில்லை என்றும், இந்த சம்பவத்திற்காக கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கோப்பையை வென்றது. ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக, அதாவது 18 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் ஐபிஎல் கோப்பையுடன் புதன்கிழமை கர்நாடகா திரும்பிய ஆர்சிபி அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆர்சிபி கொடியுடன் விமான நிலையத்திற்கே சென்று ஆர்சிபி வீரர்களை வரவேற்றார். ஆர்சிபி அணியின் வெற்றியை கொண்டாடும் விதமாக சின்னசாமி ஸ்டேடியத்தில் பாராட்டு விழாவுக்கு திட்டமிடப்பட்டது. இதனையொட்டி ஏராளமான ரசிகர்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தில் திரண்டனர். மைதானத்துக்கு வெளியே மரங்கள், பேருந்துகளின் கூரை போன்றவற்றிலும் ரசிகர்கள் ஏறினர். ஒரு கட்டத்தில் சின்னசாமி ஸ்டேடியம் முழு கொள்ளளவை எட்டியதாக கூறி ரசிகர்களை வெளியேறும்படி போலீசார் கூறினர். இந்நிலையில் சின்னசாமி மைதானத்தின் வாயில்களில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மைதானத்தின் வாயில்கள் திறக்கப்படாமல் இருந்ததாகவும், சிறிய நுழைவாயில் வழியாக பலரும் உள்ளே நுழைய முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டதாகவும் பிபிசியிடம் பேசிய காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டார். மற்றொரு அதிகாரி பிபிசியிடம் பேசும்போது 1 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் மைதானத்தை சுற்றி திரண்டனர் என்றார். இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவக்குமார் ஊடகங்களிடம் பேசுகையில், கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது என்றும் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இதன் காரணமாக ஆர்சிபி அணிக்கான பாராட்டு விழாவை திட்டமிட்டதை விட விரைவாக முடித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார். கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, இந்த துயரம் தந்துள்ள வலி வெற்றியின் மகிழ்ச்சியை அளித்துவிட்டது. 35,000 பேர் கொள்ளளவு கொண்ட மைதானத்தில் 2 முதல் 3 லட்சம் மக்கள் திரண்டதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய மாட்டோம், விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது, 15 நாட்கள் கெடு வழங்கப்பட்டுள்ளது என்றார். Nobody has expected so much of crowd will come because the capacity of the stadium is only 35,000 people. Only 35,000 seats are there. But 2 to 3 lakh people have come to participate in the celebration. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறிய சித்தராமையா, காயமடைந்தவர்களுக்கு அரசு சார்பில் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அறிவித்தார்.